என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 1 இருக்கக்கூடிய பார்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபைன் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். பாருங்கள், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு மீனிங் பார்க்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு என்னென்னா ரோவும் காலமும் எப்போயுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோ இருந்ததுன்னா அதனுடைய காலம் ஒரு காலம் இருக்கும். 2 ரோ இருந்தால் அதனுடைய காலமும் 2 காலம் இருக்கும். 3 ரோ இருந்தால் அதனுடைய காலம் என்ன இருக்கும்? 3 காலம் இருக்கும். அதுதான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்படி இருக்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து A is said to be நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். எப்போ நம்ம சொல்லுவோம்னா, இஃப் இட்ஸ் டிட்டர்மினன்ட் A வந்து நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல, டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வரணும். அதாவது 0 தவிர வேறு எந்த நம்பர் வேணாலும் வந்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? மெயின் வந்து இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னுங்கன்னா நீங்கள் இதை மட்டும் எழுதுனா கூட போதும். டிட்டர்மெண்ட் A வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரனா இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இது எழுதுனால உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஸோ தட் த மேட்ரிக்ஸ் 2, 3, 4, 5 ஈஸியாக நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம். லெட் A ஈக்குவல் டு 2, 3, 4, 5 எடுத்துச்சு. கொடுத்தக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்போ கொடுத்தக்கூடிய மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கலாம்? 2 வெர்டிகலையும் கொடுத்தா அது பேர் டிட்டர்மினன்ட். இப்போ டிட்டர்மினன்ட் A எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ டிட்டர்மினன்ட்டுக்கு வந்து டிட்டர்மினன்ட் சிம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ டிட்டர்மினன்ட் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? A இருக்குங்களா? ஏக்குள்ளே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 2, 3, 4, 5 எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டயகனல்ஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுதான் டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணலாங்களா? 2 × 5 எடுத்து கால்குலேட் அடிச்சா என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 10. அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? 4, இங்கே என்ன இருக்குது? 3. இப்போ 4 × 3 இந்த என்ன ஆன்சர் வருது? 12. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கால்குலேட்டரில் என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும். இங்கே +12 வருது, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? -12 எழுதிட்டு இப்போ வந்து பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 10 - 12 அடிச்சுன்னா என்ன ஆன்சர் வருது? -2. அப்போ டிட்டர்மெண்ட் ஏயோட ஆன்சர் என்ன வருது? -2. -2ங்கிறது நம்மளுக்கு என்ன? நாட் ஈக்குவல் டு 0. -2ங்கிறது நம்மளுக்கு என்ன? நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் A இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். கொடுத்துக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸ் என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டோம். புரியுதுங்களா? அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நம்ம டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுக்கும்போது ஆன்சர் வந்து இங்கே என்ன வரும்? நாட் ஈக்குவல் டு 0 வரும். 0 தவிர வேறு எந்த நம்பர் வேணால் வரலாம். +ல் வரலாம், -ல் வரலாம். அது பேர் தான் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.